ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எம்வி ஸ்மார்ட் சர்வீசஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு ஏசி பார்க்க போகிறோம். வேர்ல்ஃபுல் ஏசி இன்ஸ்டாலேஷனுக்காக நம்ம போயிருந்தோம். இது வேர்ல்ஃபுல்லில் 210 மாடலு, கொஞ்சம் ஹெவியான மாடல் தான். கஸ்டமர் ஹாலுக்கு வாங்கியிருந்தாங்க. நம்ம அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். எப்படி பண்ணுறங்கிறத பாருங்கள். உங்களுக்கு இதில் இன்டோர் யூனிட்டு காம்பேக்ட் யூனிட் தான். இது ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது. கஸ்டமர் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் மேக்ஸிமம் எந்த பிராண்ட் எடுத்திங்கனாலுமே இன்ஸ்டலேஷன் கிட்டே இருக்கா அப்படிங்கிறத ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி போட்டு செக் பண்ணிவிடுங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தான் அப்புறம் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாட்டி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் நீங்கள் டைம் எடுத்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இதில் உங்களுக்கு இண்டோர் யூனிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வருது. இண்டோர் யூனிட் பியூர் ஒயிட்டில் வந்துடுது. இதில் கம்யூனிகேஷன் ஒயரு, இண்டோர் கனெக்ஷன் கார்டு ஒயர்லாம் வந்துடும். நம்ம பேனாசோனிக் ஏசி, டைக்கின்லாம் மாறின டைக்கின் ஏசி மாதிரிலாம் உங்களுக்கு இதில் ஒயர் வராமலாம் இருக்காது. இதில் இண்டோர் கனெக்ஷன் ஒயர்லாம் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஒரு சில பிராண்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஒரு சில பிராண்டு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதில் 3 மீட்டர் காப்பர் பைப்பும் இன்க்ளூடடாகவே இதுலேயும் வந்துடுது. வித் பிளாரிங்கோடய கொடுத்துட்றாங்க. அடுத்து நம்ம இது மட்டும்தான் இதில் வர்றது. வர கிட்டு ரிமோட்டு வித் பேட்ரி வந்துடும். இது இல்லாமல் நம்ம இன்சுலேஷன் டேப்பு தேவை அப்படின்னா நம்ம காப்பர் பைப்புக்கு இன்சுலேஷன் டேப் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டு நம்ம ப்ரொவிஷனை பொறுத்து நமக்கு சன்செட் இல்லை அப்படிங்கும்போது ஸ்டாண்டு தேவைன்னா மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இது கஸ்டமர் சைடு உள்ளது. நம்ம இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கும் போது இது நம்ம எல்லா பிராண்டு மாதிரி தான். இதில் ஒன்றும் அடிஷ்னலாம் நம்ம எதுவும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இல்லை. உங்களுக்கு டெம்ப்ளேட்டு பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம டெம்ப்ளேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்பிட் லோடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது ஒன்று தான் நம்ம மெயினாக எல்லாருக்குமே சொல்கிறது. ஸ்பிட் லோடு வச்சு வைக்கல அப்படின்னா உங்களுக்கு இன்டோரில் வாட்டர் லீக்கேஜ் வந்துடும். ஸ்பிட் லோடு வச்சு வாட்டர் ஹோல்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் கோர் கட்டிங் வச்சு பண்ணால் நல்லது. இல்லை நீங்கள் கையிலே ட்ரில்லிங் பண்ணி கையில் சிசல் வச்சு உடைச்சாலும் ஓகே தான். முடிஞ்சளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிவிடுங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இதில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை வேறு எதனா வீடியோ போடணும் அப்படின்னுங்கிறத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து வீடியோ வீடியோ அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ.